கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த அதிகாலையிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். நாம் வாழுகிறதான இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு சிதறுவதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அநேக குடும்பங்கள் தேவனுடைய பாதையிலே இல்லாதபடியினாலே குடும்பங்களை சாத்தான் சிதறடித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டின குடும்பமாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய குடும்பம் என்பது தேவனால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது மனிதன் அமைக்க முடியாது, அது கர்த்தர் தான் அமைக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் ஆதியிலே அவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவராக தேவன் மனுஷனை உருவாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். இன்றைக்கு திருமணங்கள் ஆன்லைனிலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலும் நடக்கிறது. அது தேவ சித்தமில்லாமல் நடப்பதனால்தான் குடும்பங்களிலே போராட்டங்கள், கனம், மகிமை, மரியாதை இல்லாமல் போகிறது. ஒருவருக்கு ஒரு போராட்டங்களை சந்திக்க நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த குடும்பங்களிலே கர்த்தர் இல்லை. அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளையே, தேவன் மனுஷனை உருவாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் ஆதியாகமம் 6:6 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கட்டுகிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். இந்த அதிகாலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே. நம்முடைய குடும்பம் தேவனால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுவன் பிரயாசம் விருதா. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டி இருக்கிறாரா? நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரா? தேவன் கட்டுகிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? இன்றைக்கு குடும்பங்களிலே சஞ்சலிப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவன் இல்லாத ஒரு குடும்பங்களாக மாறுகிறது. அவர் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோமானால், தேவன் கட்டுகிற குடும்பத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போமானால், ஆதியாகமம் 6:22 ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நோவாவின் குடும்பம். இந்த நோவாவின் குடும்பத்தை குறித்து நாம் சிந்திப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருடைய ஜனமே, இந்த காலைவெளியிலே இந்த நோவாவின் குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், மழை இல்லாத நாட்களிலே, மழை காணாத நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள ஒரு பேழை உருவாக்கிக்கொள். அவன் ஏன், எதற்கு என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே நீ சொன்னால் அதை நான் செய்கிறேன். இந்த நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சொல்லுகிறவர் கர்த்தர் என்பதை அவன் அறிந்தான். சொல்லுகிறவர் மாபெரும் தேவன் என்பதை அறிந்தான். அண்ட சராசரங்களை படைத்து தேவனாய் கர்த்தர் அகிலாண்டத்தை உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவன் மறு ஒரு வார்த்தை கேட்காமல், மறு எதிர்ப்பு இல்லாமல் அவன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்வோமானால் தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம் ஒரு கீழ்ப்படிதலின் குடும்பம். விசுவாசித்தான், நம்பிக்கை வைத்தான், கர்த்தர் சொல்லுகிறதை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு கடந்து வந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்துக்களே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். அது நஷ்டமோ, கஷ்டமோ, துக்கமோ, துன்பமோ எதுவாக இருந்தாலும். இதை கேட்டு கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையை, யூடியூப் நேயர்களே, நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய குடும்பங்களை கட்டுவோமானால், இன்றைக்கு காலையில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் குடும்பம் உமக்கு கீழ்ப்படியட்டும். நீர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நோவாவின் காலத்திலே மழை இல்லை.
அந்த நாட்களில் எப்படி என்று பணி இல்லாத நாட்களிலே சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையை அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ சொன்னால் நாங்கள் அதை செய்கிறோம். முதலாவது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த குடும்பமாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். தேவனுடைய பிள்ளை ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்கிறது. அந்த திருமண வீட்டுக்கு போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த தண்ணியை எடுத்து கச்சாடியிலே ஊற்றி அதை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஏன் என்று ஒரு மறுப்பு பேசவில்லை, மறு உத்தரவு சொல்லவில்லை, எதிர்த்து கேட்கவில்லை. அவர் சொன்னார்கள், சொல்லுகிறவர் கர்த்தர். உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க இந்த காலவெளியிலே தேவன் கொடுக்கிற ஆலோசனை அதுதான். கர்த்தாவை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்கள் நடத்துகிற. இன்றைக்கு உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? தேவனை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ சொல்ல முடியுமா, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்வாயனால் இந்த காலையில் உன் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார். உடைந்த பகுதிகளை கர்த்தர் உடைத்தெடுத்து தூக்கி எறிந்து விட்டு புது பலனோடு உன்னை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். என்றால் குடும்பங்கள் தேவனுடைய அமைப்பாக இருக்கிறது. தேவனுடைய அமைப்பிலே தான் குடும்பத்தை நடத்துகிறார். நாம் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியாது, கட்டுகிறவர் கர்த்தர். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உன் குடும்பத்தில் என்ன உடைப்பு இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த காலையில் அதை எழுச்சி வெள்ளத்தில் எடுத்து வா, தேவனிடத்தில் கொண்டு வா. அதை சரி செய்து உன் குடும்பத்தை மீண்டும் கட்டி உனக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இருப்போமானால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபாசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பங்களை கட்டி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், குடும்பங்கள் சித்திரவதைப்பட்டு கொண்டிருந்தாலும், தேவனை அறிந்த குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் குடும்பங்கள் உம்மால் கர்த்தாவை கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் ஐயா. புதிய கிருபைகளை தாரும். தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.